பாஜக பெண் எம்எல்ஏவோட ஆபாச படம் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கு. சமீப காலமா பெண்களுடைய கவர்ச்சி புகைப்படங்கள் இணையதளத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. அதுவும் அவங்க பிரபலமானவங்க அப்படின்னு சொன்னா சொல்லவே வேண்டாம். இன்னும் அது வேகமா பரவ தொடங்கிடுது. இப்போ அந்த மாதிரியான சர்ச்சையில சிக்கி இருக்கிறவங்க அஸ்ஸாம் பாஜக எம்எல்ஏ அங்குர்லதா தேகா. அஸ்ஸாம் மாநில சட்டசபை தேர்தல்ல பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிச்சது. அங்க பாரதிய ஜனதா சார்பில் நிறுத்தப்பட்ட 6 பெண் வேட்பாளர்கள்ல 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அதுல அங்குர்லதா தேகாவும் ஒருத்தவங்க. அங்குர்லதா தேகா படாத்ரோபா தொகுதியில காங்கிரஸ் முன்னாள் மந்திரி கௌதம் போராவை தோற்கடிச்சு சுமார் 6000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க. அங்குர்லதா தேகா நடிகையா இருந்து அரசியலுக்கு வந்தவங்க. இவங்க அசாம் மொழி படங்கள் மட்டுமில்லாம வங்க மொழி படங்கள், டெலிவிஷன் தொடர்கள், மாடலிங்கும் செஞ்சிருக்காங்க. இவங்க தேர்தல்ல வெற்றி பெற்ற பிறகு இவங்களோட கவர்ச்சி புகைப்படங்கள் இணையதளத்துல வைரலா பரவிட்டு இருக்கு. படங்களோட சேர்த்து ஆபாசமான வார்த்தைகளும் அருவருக்கத்தக்க வகையில கருத்துக்களும் பரப்பப்பட்டிருக்கு. பல பத்திரிகைகளும் கூட இவங்கள சூடான எம்எல்ஏ அப்படின்னு தான் வர்ணிச்சாங்க. இந்த நிலையில கடந்த சில நாட்களா பேஸ்புக், ட்விட்டர் போன்ற அனைத்து சமூக வலைத்தளங்கள்லயும் இவங்களோட ஆபாச புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதுல அங்குர்லதா தேகா இறுக்கமான ஆடை அணிந்து உடற்பயிற்சி செய்யற மாதிரி கவர்ச்சியான புகைப்படங்கள் வெளியாகி இருக்கு. இதை எதிர்கட்சியினரும் அதிரடியா விமர்சிச்சுட்டு வராங்க. சட்டசபையில அங்குர்லதா தேகா இருக்கிறதால இனிமே அங்க 100% வருகை பதிவு இருக்கும் அப்படின்னு கிண்டல் செஞ்சுட்டு வராங்க. சில காங்கிரஸ் ஆதரவாளர்கள் ஒரு படி மேல போய் அசாம்ல பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிச்சதுக்கு முக்கிய காரணமே அங்குர்லதா தேகாவுடைய கவர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த புகைப்படங்களை பார்த்த இயக்குனர் ராம்கோபால் வர்மா தன்னுடைய பாணியில நக்கலா இப்படி ஒரு எம்எல்ஏ யாருக்கு தான் பிடிக்காது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. அங்குர்லதாவோட கவர்ச்சியான புகைப்படத்தை வெளியிட்டு எம்எல்ஏ இந்த மாதிரி இருந்தா நல்ல நாட்கள் வந்தே தீரும். நன்றி அங்குர்லதா, நன்றி மோடிஜி. முதல் தடவையா அரசியலை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ராம்கோபால் வர்மா பதிவிட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த மாதிரி பரப்பப்பட்டு வரும் புகைப்படங்கள்ல ஒரு சில ஆபாச புகைப்படங்கள் அங்குர்லதா தேகா அல்ல அப்படின்னும், அந்த புகைப்படத்துல இருக்கிற பெண் சப்னா வினாயஸ் பட்டேல் அப்படிங்கிறவங்கன்னும், அந்த பெண் உடற்பயிற்சி பயிற்சியாளரா பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல சில புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறதாகவும், அந்த படங்களை சிலர் அங்குர்லதா தேகா அப்படின்னு நினைச்சு பகிர்ந்துட்டு வராங்கன்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இது பத்தி அங்குர்லதா தேகா சொல்லும் போது, என்னுடைய பழைய புகைப்படங்களை வேணும்னே சிலர் பரப்பி தன்னுடைய மதிப்பை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபெயில் அப்படின்னாவே ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். ஸோ ஃபெயிலியர் அது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் கற்றுக்குற அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்